என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, 4ஆம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் நற்பெயரை கெடுப்பார். அப்படியா குருஜி? தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ. என் கற்புக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சும்மா தான் கிடக்கு, வந்தால் வந்துட்டு போகுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது. ஒவ்வொரு ஊடகத்திலையும் என்னை வலியுறுத்தி சொல்லிட்டு வரேன். 4ஆம் இடத்திலே வரக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய நற்பெயரை கெடுப்பார். 4ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது செய்யாத தவறுகள், இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களை சேர்த்து வச்சு பேசுவாங்க. என்னுடைய சொந்த காலை ஊனி நான் மேலே வரேன், எனக்கு யாரும் உதவி தேவையில்லை, நானே என் காலை ஊனி மேலே வரேன், இதெல்லாம் தருவார் இந்த கேது பகவான். ஸோ அப்போ 4ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும்பொழுது தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டு அடைந்தே தீர வேண்டும். உங்கள் மனைவியே உங்களை கேட்பா, யார் கூட பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பிளாக் பண்ணிவிட்டு போங்க. 1.5 வருஷம் நீங்கள் கடும் பிரம்மச்சரியாக இருக்கிறது நல்லது. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள். இந்த 2 பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் 2வது திருமணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது? ராகு கேது பயிற்சி, தேரை இழுத்து தெருவில் விடுறதும்பாங்கல்ல, அந்த விஷயந்தான் உங்களுக்கு நடக்க போகுது. 4ஆம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் நற்பெயரை கெடுப்பார். 4ஆம் இடத்து ராகு பகவான் நற்பெயரை கெடுப்பார். 4 ராகு வரும்பொழுது என்ன ஆகும்னா, வீடு மாடு மனை, கற்பு, உயர்கல்வி, உயர் பதவி, இது எல்லாத்தையும் சிக்கலை உண்டாக்குவார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்படியா குருஜி? தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ. என் கற்புக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சும்மா தான் கிடக்கு, வந்தால் வந்துட்டு போகுது, சும்மா தான் கிடக்கா. ஸோ இப்போது 4ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு செய்யாத தவறுகளுக்கெல்லாம் பேர் வாங்கி தருவார். இல்லையே, நான் தான் செய்கிறேனே, எனக்கே தெரியுமே அப்படின்னு ஊரை கொட்டி சொல்லி விட்டுருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது. ஒவ்வொரு ஊடகத்திலையும் என்னை வலியுறுத்தி சொல்லிட்டு வரேன். 4ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய நற்பெயரை கெடுப்பார். சும்மா தான் பேசியிருப்பீங்க, அது ஒரு கண்டென்ட் ஆகி ப்ராப்ளம் ஆகி இந்த நாட்டாம, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, நம்ம நாட்டாம, மீதி நீங்களே போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், அதுக்குள்ளே ஊரே சேர்ந்து நாட்டாம சொல்லிடுவாங்க. என்ன சார் நாட்டாம? அந்த படம் பார்த்தவனுக்கு மீதி வார்த்தை புரியும் சார், அதை விடுங்க. 4ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது செய்யாத தவறுகள், இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களை சேர்த்து வச்சு பேசுவாங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல வருகின்ற கேது, இந்த கேது என்ன தருகிறார்? சொந்த காலில் நிற்கிறதுக்குரிய வலிமையை தருகிறார். எப்படி? சொந்த காலில். உலகத்திலே நண்பர்களே, ஆர்த்தரப்பிரனர்னு சொல்லக்கூடியது என்னது? முதலாளி, தற்சார்பு முதலாளி. நான் தான் என்னுடைய சொந்த காலில் ஊனி நான் மேலே வரேன், எனக்கு யாரும் உதவி தேவையில்லை, நானே என் காலை ஊனி மேலே வரேன், இதெல்லாம் தருவார் இந்த கேது பகவான். ஆனால் ராகு 4ஆம் வீட்டில் இருப்பது அம்மாவுடைய உடல்நிலை கெடுக்கும், அண்ட் ஆல்சோ கெட்ட பேரை உருவாக்கும். ஒரு குரங்கு இருக்கிறது நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். குரங்கு பிடிக்கிறவங்க வேடன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அந்த குரங்கை பிடிக்க பெரிய கஷ்டம்லாம் பட மாட்டான். ஒரு 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 பசை ஒட்டிய, இது உண்மையில் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு பசை ஒட்டிய ஒரு திட்டு மேலே அந்த கண்ணாடி பாட்டில் வச்சுருவார் வேடன். அதுக்குள்ளார உள்ள 2 இனிப்பு போட்டுருவார். இந்த குரங்கு அந்த கண்ணாடி ஜாடிக்குள்ளே கையை விட முடியும், ஆனால் இனிப்பை எடுத்துக்கிட்டு கையை வெளியே எடுக்க முடியாது. சும்மா கையை வேணால் வெளியே எடுக்கலாம், இனிப்பை எடுத்துக்கிட்டு இப்படி மடக்கி எடுக்க முடியாது. எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? கை வெளியே வராது. வெறுமனே இப்படி எடுத்தால் வரும், இப்படி எடுத்தால் வராது. இதுதான் கான்செப்ட். இரவெல்லாம் அந்த குரங்கு முயற்சி பண்ணி பார்க்கும், அந்த மிட்டாய் எப்படியாவது வெளியே எடுத்துடணும்னு. எடுத்துருச்சுன்னா ஜாலியாக சாப்பிட்றலாம்.
ஆனால் அதால் எடுத்துட்டு அந்த கண்ணாடி ஜாடிக்குள்ளே கையை வெளியே எடுக்க முடியாது. ஆனால் அந்த கண்ணாடி ஜாடியை விட்டுட்டு போகவும் போகாது. விட்டுட்டு போயிடுச்சு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல, போகாது. அந்த கண்ணாடி ஜாடியவே அசைச்சு பார்க்கும், அதுவும் முடியாது. கடைசியாக காலைல 7 மணிக்கு வேடன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி குரங்க பிடிச்சிட்டு போயிடுவான். அதான் மிட்டாய் வரல, போக வேண்டியதானே, போகாது. அந்த மிட்டாயை அடைஞ்சே தீரணுங்கிற வெறி இதுதான் உங்களுக்கு ஏற்படும். இந்த 4ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் வரும்பொழுது பிரியா நமக்கு செட் ஆகல, விட்டுரு, முடியாது, பிரியாவை செட் ஆகுற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். பெரிய யுத்தம், இந்த போராட்டம் தொடரும். ஆகிற வேலை எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அப்போ 4ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும்பொழுது தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டு அடைந்தே தீர வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நமக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். நீங்கள் பிரம்மச்சாரியாக தான் வாழணும் அப்படிங்கிறது உங்கள் விதி. இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 4ஆம் வீட்டில் ராகு பகவான் வந்தா என்ன, யார் வந்தா என்ன, ஆஃபரே கொடுத்தா கூட ஆஃபரை அக்ரி பண்ணிக்கிறதுக்கு காலம் அனுமதிக்கணுமா இல்லையா? சில பேர்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பான், உலகமகா பிஸி, ஒவ்வொரு அரை மணி நேரமும் பிஸி. இவருக்கு லவ் பண்ணி என்ன பண்ணாட்டி என்ன? ஸோ நீங்கள் இருக்கிற பிஸிக்கு 10ஆம் இடத்துல கேது வந்து நீங்கள் ஆர்த்தரப்பினராகி குழப்ப கொடுக்குறார். அதனால் நீங்கள் வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அம்மா கீழே விழுறது, கால் உடையிறது, அந்த மாதிரியான சிறு சிறு விபத்துகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த 4ஆம் இடத்து ராகு தருகிறார். சில பேர் ஃபாரின் போவீங்க, நான் ரஷ்யா போய் படிக்கிறேன், நான் டாக்டருக்கு படிக்கிறேன், நான் இது பண்ண போகிறேன், நான் அது பண்ண போகிறேன், நான் உயர்கல்வி பாரிஸில் படிக்கிறேன், ஃப்ரான்ஸில் படிக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் அந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்வீர்கள். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். பண விஷயத்தில் தொழிலில் பிரமாதமாக வர போகிறீங்க. ஆனால் ரொம்ப முக்கியம் பேர், நல்ல பேர். உங்கள் கணவரே உங்களை கேட்பாங்க, யார் கூட பேசிகிட்டு இருக்க? உங்கள் மனைவியே உங்களை கேட்பா, யார் கூட பேசிகிட்டு இருக்க? தேவையில்லாத வேலை. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பிளாக் பண்ணிவிட்டு போங்க. 1.5 வருஷம் நீங்கள் கடும் பிரம்மச்சரியாக இருக்கிறது நல்லது. ராகு கேது பயிற்சி பலன்கள் என்றாலே நம் மனதில் முதலில் நினைவுக்கு வருவது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். ராகு, ஒரு பழமொழி உண்டு ஜோதிட சித்தாந்தத்திலே, ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். இந்த ராகு பகவான் வந்து கொடுப்பதிலே அசுர தயாநிதி என்று பெயர் எடுத்தவர். அசுர தயாநிதி அப்படின்னா என்னென்னா, எதையுமே அள்ளி கொடுக்கும் குணமுடையவர் ராகு. அதனால தான் அவர் அப்போ அந்த பேரோடு சொல்கிறோம். போகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார். போகாதிபதினா என்னென்னா, சிற்றின்பங்கள் மொத்தத்தையும் தருவதே இந்த ராகு தான். ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷ சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் என்றால் அதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு வரும்பொழுது தான் ஒரு மனிதன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற பீரியட்ஸ் எல்லாம் இந்த பீரியட் தான். ஸோ கேது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே அதை பற்றி தனியாக இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை. கேது பகவான்னாலே நமக்கு தெரியும், தண்டனை கடவுள்னு பேர். கேது வந்தால் ஞானகாரகன், மோட்சக்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார். இந்த கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அல்லது ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கென்று ஒரு பண்பு கிடையாது. இதுதான் அடிப்படை. அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை தங்களுடைய தன்மையாக நினைத்து கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். அந்த பாவகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அதை திறம்பட செய்வார்கள். ராகு என்ன பண்ணுவார்? அதில் வெற்றி கொடுப்பார். கேது என்ன பண்ணுவார்? அதுக்குரிய தண்டனைகளை தருவார். ஸோ ரெண்டும் காம்பினேஷனாக நடக்கும். இந்த கேதுனால் வரக்கூடியது தீமை. அதனால தான் கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது. அப்போ ராகுவை போல கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது. இந்த வருடம் கும்பத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு, விருச்சிகராசிக்காரர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கடுமையான பீடையை உண்டாக்குகிறார். ஏன் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்திலே ராகு வருகிறார். குடும்பங்களுக்குள்ள சண்டை, பிரிவு போன்றவற்றை உண்டு பண்ணுவார். கும்பராசிக்காரங்களுக்கு உடம்புலே உட்காந்துருக்கார். அப்போது உடல் அளவில் வந்து சிற்றின்பத்தின் மேலே நாட்டம், மோகம், வெளிநாட்டு பயணம் எல்லாத்தையும் தருவார். பல குடும்பங்கள் பிரிந்து அழிவதே எதனால் அப்படின்னா போகத்தினால தான். போகம்னா என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சுற்றுறது, இந்த மாதிரியான மாத்து மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வர்றது, இதெல்லாம் வந்து எதுக்காகனா அந்த ராகு திரும்புகின்ற போக பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து ராகுன்னு வரும்பொழுது நல்ல பெயர் கெடும். நல்ல பெயர் கெடுறதுனா என்ன அப்படின்னா, நான் பாட்டுக்கு நல்லா தான் பழகிட்டு இருந்தேன், சும்மா பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துன்னு தெரியல போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. அதனால் ராகுனாலே எல்லாருக்கும் பயம். பேரை கெடுக்கிற தெய்வம்னா அது ராகு தான்.
அதே நேரத்தில் கேதுன்னா எப்படி பயம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து உடம்பை பார்த்துக்கவே இல்லை சார், வயிற்றுக்கு ஒவ்வாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டேன், தப்புன்னு தெரிஞ்சுமே பண்ணேன் அப்படின்னா கேதுவுடைய பீரியடில் மிக கடுமையான விளைவுகளை அனுபவிக்கணும். இந்த கேது என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுக்கு சிம்மத்தில் வருகின்ற இந்த கேது சூரிய சந்திரர்கள் வீட்டில் ராகு கேதுக்கள் ரொம்ப மோசமாக செயல்படுவாங்க. சிம்மத்தில் வருகின்ற கேது மிகவும் உக்கிரமான பலன்களை எல்லோருக்கும் தரப்போகிறார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குரிய தண்டனைகளை தருவார். ஆகையினாலே ராகுக்கு அதிபதியாகப்பட்ட அம்பாளை வழிபடணும் பிரச்சனைக்குரியவர்கள். கேதுவுக்கு அதிபதியாகப்பட்ட பிள்ளையாரையும் பிரத்யங்கரா தேவியும் வழிபடுவது இவர்கள் இருவருடைய தாக்கத்திலிருந்து நம்மை குறைப்பதாக அமையும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்களாம் நேரடியாக என்னை பார்க்கலாம், புக் பண்ணிக்கலாம். வாரம் வருகிறேன். விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து தருகிறேன். நேரடியாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.